இந்த இதய நோய்க்கு ஒரு அற்புதமான தீர்வு என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லை, தாமரைப்பூ தான். கத்திரிக்காய் கரப்பான் அல்ல, கரைப்பான். கொழுப்பை கரைக்கிறதுனால கரைப்பான் அது. அதை நம்ம ஆட்கள் மருவி என்ன பண்ணிட்டாங்க, கரப்பான், கத்திரிக்காய் சாப்பிட்டா கரப்பான், அரிப்பு வரும். மல்லிகைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, மல்லிகைப்பூவின் வாசம் இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த இதயம் சிறப்பாக செயல்பட அடிப்படை சோம்புங்க. சோம்பு, பெருஞ்சீரகம் என்று சொல்லக்கூடிய சோம்பு தண்ணி ரெகுலராக குடிச்சிட்டு வரணும் இதய நோயாளிகள். ஐயா, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாரடைப்பு மரணம் தினம் தினம் வந்துகிட்டே இருக்கு. சிறிய வயதுக்கு ஒரு பெரிய வயதுக்குலாம் கூட தேவையில்லை, சிறிய வயதுல மாரடைப்பு வருது. இந்த மாரடைப்பு மரணம் வராமல் இருக்கிறதுக்கு, பொதுவாக மாரடைப்பே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சித்த வைத்திய முறையில் என்ன மாதிரி விஷயங்கள் பார்க்கலாங்க? அதாவது இதயம் சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. மாரடைப்புக்கு இதயம்தான் காரணம்னு. அது வல்ல அன்பர்களே, நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், மாரடைப்பு நோய் என்பது பல்வேறு காரணங்களால் உருவாகக்கூடியது. ஆழ்மன பாதிப்பு முதற்கண். இரண்டாவது, உங்களுடைய கல்லீரல் பாதிப்பு, கல்லீரல் லிவர் பாதிப்பு, உங்களுடைய நுரையீரல் பாதிப்பு, உங்களுடைய கிட்னி பாதிப்பு. இதனுடைய சுழற்சி தான் இதய பாதிப்பாக மாறும். இதயம் என்பது எளிதாக பாதித்து விடாது. இறைவன் அப்படி அதை செய்யவில்லை. எல்லா அவயங்களும் ஓய்வெடுக்கும். இதயம், நீங்கள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் கூட இதயம் வெடித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருவி தான். இறைவன் செய்ததிலேயே ஆற்றல் மிக்க ஒரு அற்புத கருவி தான் இதயம். சூரியனும் இதயமும் ஒன்று. இங்கு இல்லாட்டி சூரியன் அமெரிக்காவுக்கு போயிடுவார். அமெரிக்கா இல்லாட்டி அவருடைய வேலை ஒரு நாள் கூட பழுதானதே இல்லை. ஒரு புள்ளி அளவு நேரம் கூட அவர் மாறியதில்லை. அப்படி தான் இதயம். நாம் பிறப்பெடுத்த காலம் முதல் கொண்டு இறப்பெடுக்கும் காலம் வரை இதயம் துடித்து கொண்டே இருக்கும். இதயம் சூரியனுக்கு ஒப்பானது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட இதயத்துக்கு ஒரு பழுது என்று சொல்வதை சித்த நேரி நான் சித்தாவளியில் உள்ளவங்கிறனால நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி சொன்னால் அது தவறான கருத்து. இதயம் என்றுமே பழுதாகாது. அப்புறம் என்ன சார், மாற்று அறுவை சிகிச்சை, அந்த அறுவை சிகிச்சைலாம் செய்கிறோமே. அதாவது நீங்கள் மூளை புரிஞ்சுக்கணும், உங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டு கணையம் பாதிக்கப்பட்டால் சுகர்னு சொல்கிறீங்க. அதான் புண்ணு. கணையம் பாதிக்கப்பட்டு கணையத்தில் புண்ணு வந்துட்டால் சுகராக மாறும். அதாவது இதயம் என்றைக்கும் பாதிக்காது. ஏன்னா அங்கே போகக்கூடிய ரத்தம் பாதிக்கும். அதுதான் பிரச்சனை. இதயம் அப்படி தான் இருக்குது. இதயத்தை ஓட விடாமல் தடுப்பது தான் விஷயம். அப்போ எது தடுக்குதுன்னு பார்க்கணும். அப்போ நுரையீரல் குற்றமா, கணைய குற்றமா, அல்லது லிவர் குற்றமா, இதை தான் நீங்கள் கணக்கில் எடுத்து நீங்கள் பார்க்கணுமே தவிர, ஏன்னா அங்கே ரத்தம் போல நல்லா பாருங்கள். கார்ட் அட்டாக்னு என்ன, காற்றுக்கு ரத்தம் போகாமல் நிறுத்தி வைக்கப்பட்டதானே, அதெல்லாம் உண்மை. அப்போ இதயம் பழுதாகவில்லை. அங்கே போகக்கூடிய ரத்த ஓட்டம் வேறு ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். ரத்தம் ஒழுங்காக போய் சேரல. அப்போ மொத்த பிரச்சனையுமே ரத்தத்தில் இருக்கா? அப்போ ரத்தத்தை நாம் சுத்தி செய்து உள்ள அற்புதமான வழிகள்லாம் அந்த சித்த மருத்துவம் சொல்லுதே, அதை ஏன் நீங்கள் கேட்கல? சரி, ஃபேட்டி லிவர்னு சொல்கிறானே, இந்த கொழுப்பு, இது எங்கள் கொழுப்பை கரைக்கிறது ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் எதுவுமே பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் தானே உருவாக்குனீங்க. அதை நீங்கள் எதையோ சாப்பிட்டு உருவாக்குனதை நாங்கள் சொல்கிற எதையோ சாப்பிட்டீங்கன்னா சரியாக போயிடும். அவ்வளோதான். சாப்பிட்றது தாங்க விஷயமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இந்த இதய நோய்க்கு ஒரு அற்புதமான தீர்வு என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லை, தாமரைப்பூ தான். தாமரைப்பூ இதழ்களை எடுத்து கஷாயம் போட்டு தினமும் குடிச்சு வந்தால் இதயம் பலப்பற்றும். இதயம் பலப்படுறதுக்கு தான் அது மருந்து. இதய நோய்க்கு மருந்தில் நல்லா புரிஞ்சுக்கணும். இதய நோய் இரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் மருந்து, கத்திரிக்காய் மருந்து. சின்ன வெங்காயத்தையும் கத்திரிக்காயும் போட்டு நல்லா வேக வச்சு களைஞ்சி உப்பு போட்டிங்கன்னா அதை விட சுவை உலகத்தில் அமிர்தம் வேறு எதுவுமே கிடையாது. அதை சாப்பாட்டில், சுடு சாப்பாட்டில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். 3 நாள் எடுத்து பாருங்கள், உடம்பு கலகலன்னு இருக்கும். இதய வலி, இதய நோய்க்கு சிறிய வெங்காயம் சிறந்த தீர்வு. ஏன்னா இரத்தத்தை வேகமாக ஓடவும். அது மட்டும் இல்லை, இரத்தத்தில் உள்ள அமிலங்களை கூட சரி செய்து சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டுமே. நல்லா பாருங்கள், நீங்கள் பிரியாணி சாப்பிட்டு தால்சான்னு ஒன்று சாப்பிடுவீங்க. தால்சா எங்கேருந்து வருகிறது, எதன் மூலம் வருகிறது? மூலப்பொருள் என்ன? கத்திரிக்காயை கடைஞ்சா அதுக்கு பேர் தால்சா. ஏன்? மாமிச உணவுகளை நிறைய சாப்பிடுவதால் அது போய் செரிமானம் ஆகணும், கொழுப்பு சேருங்கிறதுக்காக யாரோ சொல்லி தயாரிக்கப்பட்டது தான் அந்த. ஆனால் அந்த விஷயம் தெரியாது யாருக்கும். தால்சா இருக்கான்னு கேட்பாங்க. சுவைக்காக மட்டுமல்ல நண்பர்களே, மருந்து அது.
கத்திரிக்காய் வந்து கரப்பான் அல்ல, கரைப்பான். கொழுப்பை கரைக்கிறதுனால கரைப்பான் அது. அதை நம்ம ஆட்கள் மருவி என்ன பண்ணிட்டாங்க, கரைப்பான், கத்திரிக்காய் சாப்பிட்டா கரைப்பான், அரிப்பு வரும். அரிப்பை சரி செய்யும். கொழுப்பு வேற ஒன்றும் இல்லை, உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கக்கூடியதில் முதன்மை வாய்ந்தது கத்திரிக்காய். டெய்லி ஒருத்தன் வந்து 20 பச்சை வெங்காயமும் 3 கத்திரிக்காயும் ஏதோ ஒரு வகையில் குழம்புல ஏதோ ஒன்றில் போட்டு சாப்பிட்டானால பரிசுத்தமாக இருக்கும் உடம்பு. போதுமா? இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம். அதுக்கு சரிங்க, எங்களுக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்துருச்சு, மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதய நோயாக மாறிவிட்டது ஐயா, நாங்கள் என்ன செய்வது? நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் நாங்கள் சிந்திச்சுட்டு உட்காந்துருக்க நேரம் இல்லை எங்களுக்கு, இப்போ என்ன செய்வது அப்படின்னா, உங்களுடைய வாயு நாடியா, நீங்கள் பித்த நாடியா, கபநாடியா என்று தெரிந்து அதற்குரிய உடல் சுத்தமாகக்கூடிய வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுடைய உடலை, உங்களுடைய லிவர் எங்கேருந்து பிரச்சனை உருவாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உரிய பச்சளைகளை ஒரு 30 நாள் நீங்கள் எடுத்துட்டாலே முழு சௌகரியம் அடைந்து விடுவீர்கள். ஆப்ரேஷனுக்கான கோஆப்ரேஷன் தேவையே கிடையாது. அப்போ இந்த பாப்புலேஷன் எல்லாம் சிறப்பாக இருக்குன்னா நான் சொல்லக்கூடிய இந்த இந்த விஷயங்களை நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயும் உங்களுடைய அறிவுக்குள்ளேயும் எடுத்து நீங்கள் செயல்படணும். ஆக பொதுவான விதி என்னென்னா, இதுக்கு உரிய மருந்து. அதே மாதிரி அதாவது பூக்கள்லேயே நான் சொல்லிட்டேன், மல்லிகைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, மல்லிகைப்பூவின் வாசம் வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அன்றைக்கு இருந்த மனைவிமார்கள், பிள்ளைகள், இந்த மகளிர்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கு வந்து மல்லிகைப்பூ வச்சுருப்பாங்க. இன்றைக்கு மல்லிகைப்பூவுக்கு சண்டையிடுவார்கள். இன்றைக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. பூக்களோடு இருக்க பூக்களான, அதாவது மகளிர்களில் பூக்கள் தலையை பார்க்க முடியவில்லை. செடியில் கூட அந்த மாதிரி பூக்களை, வாசமுள்ள பூக்களை பார்க்க முடியவில்லை. வாசம் என்றைக்கு இந்த நாட்டில் போனதோ நேசமும் போய்விட்டது. தவறாக எடுத்துக்காதீங்க, ஒரு சித்த வைத்தியரான சிரமப்பட்டு குற்றம் சாட்டுறேன். அந்த மல்லிகைப்பூ ஏன் படுக்கைக்கு மல்லிகைப்பூ வச்சு ஒரு மனைவி வரும்னு சொன்னான்னா, அதில் கூட சித்தர்கள் பாருங்கள், வைத்தியம்தான் அது. நீங்கள் ரொம்ப வேகமாக, அதாவது உடல் உறவில் வந்து கிட்டத்தட்ட 72,000 நாடியும் வேலை செய்யும். வேகமான இரத்த ஓட்டத்தை நிரப்பி கொடுக்கும். அந்த நேரங்களில் இதயம் பழுதாகி விடக்கூடாது என்பதற்காக வாசனை உள்ள பூக்கள் அங்கே இருந்தால் சிறப்புக்கு, அதாவது இதயத்துக்கு வலிமை சேர்க்கக்கூடிய மல்லிகைப்பூவை முக்கியமாக வச்சான். சினிமாவில் கூட ஒரு டைலாக் இருக்கான், மல்லிகைப்பூவும் 1/4 கிலோ அல்வாம்மா. அல்வா பற்றி பேசினா டைம் அதிகமாக போயிடும். அல்வா என்பது முறையாக தயாரிக்கப்பட்ட அல்வா உண்மையிலே உடலுக்கு நல்லது தான். அதை பற்றி ஒரு அடுத்த பதிவில் பேசுவோம். இப்போ இதயத்துக்கான விஷயத்துக்கு வருவோம். இந்த இதயம் சிறப்பாக செயல்பட அடிப்படை சோம்புங்க. சோம்பு, பெருஞ்சீரகம் என்று சொல்லக்கூடிய சோம்பு தண்ணி ரெகுலராக குடிச்சிட்டு வரணும். இதய நோயாளிகள் டீ காஃபி சாப்பிடக்கூடாது. தயிர் ஆகவே ஆகாது. எண்ணெயில் பொரித்த ஐட்டங்கள், மாமிச உணவுகள் தவிர்த்தே ஆகணும் கம்பல்சரியாக. இப்படிலாம் இருந்து முறையாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா, நீங்கள் இப்படி செயல்பட்டாலே உங்களுக்கு நீங்கள் வைத்தியத்தில் வரணுங்கிற அவசியம் கூட கிடையாது. எவ்வளோ பெரிய இதய நோயாளியாக இருந்தாலும் சோம்பு தண்ணி குடிக்கும்போது 3 நாட்கள்லேயே சரியாகும். சோம்பு தண்ணியும் சிறிய வெங்காயமும் உணவில் சேர்த்துக்கிட்டு, நான் சொன்ன மாதிரி அதாவது எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம், நெய், இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா ஒரு 30 நாளைக்கு. தயிர் ஆகவே ஆகாது, அதெல்லாம் தவிர்த்தரணும். இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு 3 நாள் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவீங்க மாத்திரை இல்லாமலே. அதன் பிறகு நீங்கள் எங்கு யாத்திரை வேண்டுமானாலும் தைரியமாக செல்லலாம். உங்களுக்கு பதட்டம் படபடப்பெல்லாம் இருக்காது. ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகும். இவ்வளவுமே இந்த எளிய வகை உணவுப் பொருள்களாலே நடக்கும். ஆனால் இதற்கு மேலேயும் உங்களுக்கு பயம் அப்படின்னா, நாடி பரிசோதித்து உங்களுடைய நலத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். எந்த நேரமும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். எளிய முறை நம்முடைய உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்வதனாலேயே நாம் இதயம் மட்டுமல்ல, நம்முடைய மொத்த உடலையும் நாம் சரி செய்து கொண்டு சிறப்பாக வாழ முடியும். அற்புதம், ஆனந்தம்.